அன்பு உறவுகளே, டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதியதாக பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை அதுல பதிவு செஞ்சு இந்த காணொளியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள். என்னடா தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை வேதனை? தமிழ்நாட்டுல ஏற்கனவே கோலோச்சிக்கிட்டு இருந்த பலமுறை ஆட்சியை சுவைத்து இந்த மக்கள்கிட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சிய அஇஅதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சிய அதை காலை உடைச்சு அதை ஊனமாக்கிட்டாங்க. அதற்கப்புறம் இந்த கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி சுத்திக்கிட்டு தெரிஞ்ச விஜயகாந்தையும், நான் தான் அடுத்த கலைஞர்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்த வைகோவையும் கூட்டணிங்கிற பேர்ல உள்ள கொண்டு வந்து இந்த மதிமுகவையும் தேமுதிகவையும் இருக்கிற இடம் தெரியாம ஆக்கி அந்த கட்சியவே தேட விடுற நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. இப்ப 97, 98 காலத்துல தன்னுடைய சமூகத்திற்கு எல்லா விதத்திலையும் அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லி புரட்சி செஞ்சு போராடி மக்கள்கிட்ட அங்கீகாரம் பெற்று தன்னுடைய சமூகத்திட்ட மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கட்சியாக ஓரளவுக்கு வளர்ந்த கட்சியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியையும் இப்ப அப்பனுக்கும் அவனுக்கும் சண்டையை ஏத்தி விட்டு 2 பேர்த்தையும் நீயா நானான்னு பார்க்க வச்சு அந்த கட்சியுடைய கதையையும் முடிக்க துவங்கியிருக்காங்க. இதுல இந்த அவங்கன்னு சொல்றீங்களே, அந்த அவங்க யாருங்க? அதைத்தானே கேக்குறீங்க. சத்தியமா உங்களுக்கு தெரியாது, உண்மையிலேயே தெரியாது. இது யார் இந்த வேலையை செய்வா, இதுக்கு முன்னாடி யார் இந்த வேலையை செஞ்சிருக்கா, அதெல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாது. இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு தெரியலைன்னா அவங்க யாருன்னு இந்த காணொளியில பார்ப்போம். சென்ற காணொளியில தான் நாம அதிமுக அப்படிங்கிற ஆலமரத்தை வேரோட சாச்சிட்டீங்களாடான்னு சொல்லி கண்ணீர் விட்டு ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். இப்ப பார்த்தா இந்த வாரத்துல பாமகங்கிற அரச மரத்தை ஆட்டைய போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல அப்பாவையும் மவனையும் அடிக்க விட்டா சட்டையை கிழிச்சுக்குவாங்க போட்டிருக்கு 2 பேரும். அந்த நிலைமைக்கு ஒரு கட்சியை ஆளாக்கி விட்டுருக்காங்க. இதுல பாமகவுடைய தொண்டர்கள் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம பேய் முழிச்சிட்டு போய் இந்த பக்கம் போனா இவன் அடிப்பான், அந்த பக்கம் போனா அவன் அடிப்பான், எந்த பக்கம்டா நாங்க போறதுன்னு சொல்லி இந்த கட்சிக்கார தொண்டர்கள்லாம் தடுமாறி நிக்கிறத பார்த்தோம்னா நம்ம கண்ணீர் வடிக்காம வேற என்ன செய்யணும்? ஆனா இந்த விளையாட்டை துவங்கி வச்சாங்க பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான் மாயாண்டி குடும்பத்தார்கள். அவங்க இந்த விளையாட்டை ஓரமா உட்காந்து ஆஹா அச்சடா அடடா அப்படின்னு சொல்லி பாப்கார்ன் சாப்பிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போன வீடியோவில் ஆபரேஷன் அதிமுகன்னு தான் சொல்லியிருந்தோம். போற போக்க பார்த்தா இது ஆபரேஷன் தமிழ்நாடா இருக்கும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு இவங்க திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல இவங்க ஒரு கட்சியை விட்டு வைக்க மாட்டாங்க போல் இருக்கு. எல்லா கட்சிக்குள்ளையும் என்ன வேலை செஞ்சா இந்த கட்சியை 2ஆ பிளக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு ஒவ்வொரு கட்சியா வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுல பலியா இருக்கிறது தமிழ்நாட்டுல பாமக என்ற பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு வழியா தமிழ்நாட்டுல 2026 தேர்தலுக்குள்ளையும் எல்லா கட்சிக்குள்ளையும் எதையாவது ஒரு சண்டையை மூட்டி விட்டு தமிழ்நாட்டு கட்சிகள் பூரா அல்லோலோ பற்றுமோ அப்படிங்கிற அச்ச நம்மளை இப்ப ரொம்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க கேட்கறது புரியுது. ஆனா அது யாருங்க? அந்த அயோக்கிய பயலுங்க யாருங்க? அந்த கொடுமைக்காரங்க யாருங்க? வாயில போட்டுக்குங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இவ்வளவு சொல்லியுமா உங்களுக்கு இன்னும் அவங்க யாருன்னு தெரியல? அவங்க தாங்க டெல்லியில உட்கார்ந்துகிட்டு இந்த மாஸ்டர் பிளான் மாயாண்டி குடும்பத்தார் இருக்காங்கல்ல, பிஜேபி காரங்க. அவங்கதான் இந்த வேலையெல்லாம் செய்யறது எல்லாம் அங்க இருந்துதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பக்காவா மாஸ்டர் பிளான் போட்டு நகர்த்துறாங்க. நம்ம ஆளுகளுக்கு இந்த சூட்சமம் தெரியாம, இந்த ட்ரிக்கு தெரியாம ஒவ்வொரு விக்கெட்டா விழுந்துகிட்டு இருக்காங்க. நீங்க நினைப்பீங்க இவருக்கு வேற வேலை இல்லை, எதை எடுத்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தான், எந்த கட்சி உடைஞ்சாலும் பிஜேபி தான், இவர் இதே புலம்புதான் புலம்புவார்னு நீங்க நினைப்பீங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த சம்பவத்துக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் அந்த கட்சியினுடைய மாஸ்டர் பிளான் மொட்டை த பாஸ் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சொல்ல முடியாதுல்ல? சொல்ல முடியாது. ஏன்னா களம் அப்படி இருக்கே. களம் சாட்சியா இருக்கு, காட்சி சாட்சியா இருக்கு.
இதுக்கு முன்னாடி சசிகலா தலைய தடவி அதிமுகவை க்ளோஸ் பண்ணாங்க. அப்புறம் கூட்டணிங்கிற பேர்ல தேமுதிகவையும் மதிமுகவையும் வைகோவையும் விஜயகாந்தையும் உள்ள கூட்டு அந்த கட்சியை இருக்கிற இடம் தெரியாம ஆக்கி செல்லா காசாக்குனாங்க. இதெல்லாம் வரலாறு இருக்குல்ல. இப்ப நம்மாளு சித்தப்பு வம்படியா வரமாட்டேன்னு அந்த மனுஷன் விலகி ஓடின அந்த ஆளை பிடிச்சி இழுத்து நீ வந்தா தாண்டா உயிர் பொழப்பங்கிற அளவுக்கு சொல்லி மிரட்டி உள்ள இழுத்து வச்சு இப்ப இந்த 2026ல அதுல ஒரு ஆட்டம் இருக்கும், அதுல ஒரு கூத்தெல்லாம் நடக்கும். நம்ம பார்க்கணும், பார்த்துதான் ஆகணும். தலையெழுத்து. இப்ப சொல்லுங்க, சாட்சியும் காட்சியும் கண்ணுக்கு முன்னாடி இருக்குல்ல. அப்புறம் போற போக்குல சும்மா பொத்தாம் பொதுவாவா இதையெல்லாம் சொல்றோம். தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா கட்சியையும் இவன் என்னென்ன சித்து விளையாட்டு பண்ணி உடைக்கிறாங்கிறதையும் பாக்குறோம். அதுக்கு முன்னாடி நார்த்ல இந்த ரெக்கார்டு இருக்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அப்ப அதே விளையாட்ட தமிழ்நாட்டுல விளையாடுறான்னு தெரிஞ்சும் நம்மால பலியாகிறானே. ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சிட்டு கால் ஓஞ்சு போய் இப்ப இந்த மாயாண்டி குடும்பத்தார்களுக்கு போர் அடிச்சிருச்சு போல் இருக்கு. என்னடா எல்லா பக்கமும் ஒரு வழியா எல்லா கட்சியையும் ரெண்டா உடைச்சு பிளந்து விட்டுட்டோம், வெட்டி விட்டுட்டோம். இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல பார்த்தா நம்ம ஆளு மாட்டிக்கிச்சுக இந்த சிறுசும் பெருசும். அதுக்கு ஆரம்பிச்சு வச்ச அந்த கட்சிய இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. போட்டாங்க பாருங்க நங்கூரத்தை, எங்க போட்டிருக்காங்க தெரியுமா? சிறுசை புடிச்சிட்டாங்க. சிறுசை புடிச்சாதான் இங்க பெருசு மாட்டும் அப்படிங்கிற மாதிரி அங்க புடிச்சு மரண பயத்தை காமிச்சிருப்பாங்க போல. சிறுசு கதறி கால்ல விழுந்து நீ பிஜேபியோட கூட்டணி வைக்கலாட்டி என்னைய உயிரோட பார்க்க முடியாது, எனக்கு நீந்தாப்பா கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி இருக்காப்புல. இதை நம்மளா சொல்றோம், நானா சொல்றேன்? நேத்து பாத்தீங்கல்ல பத்திரிக்கையில பெரியவர் நம்ம மருத்துவர் கண்ணீர் விட்டு கதறிட்டார மனுஷன். அந்த மனுஷன் எப்பயாவது இப்படி பேசி எங்கேயாவது பார்த்திருக்கமா? காலில் விழுந்து கதறி இருக்காங்க. எப்படியாவது பிஜேபியில போய் கூட்டணி வச்சிரு, இல்லாட்டி என்னைய நீ உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லி பெருசுக்கு மரண பயத்தை காமிச்சு பிஜேபியோட கூட்டணி சேர வச்சிருக்காங்கன்னு சொன்னா இவங்க சித்து விளையாட்ட எங்க தூண்டி போட்டு எங்க நங்கூரம் போட்டு பிடிச்சிருக்காங்க பாருங்க. இப்ப தெரியுதா நான் சொன்னதெல்லாம் கற்பனை இல்ல, பொய் இல்ல, கதை இல்லைன்னு கள சாட்சியா இருக்குங்க. இதுல நான் ரொம்ப முக்கியமா கவனிச்ச விஷயம், நேற்று நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பெரியவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாச இனி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு தலைவனாகவோ அல்லது சராசரி மனிதனாகவோ ஏத்துக்க முடியாத அளவுக்கு அந்த ஆளுடைய இண்டிவிஜுவல் இமேஜை உடைச்சு சுக்குநூறாக்கிட்டாப்ல. அதான் நீங்களும் பார்த்திருப்பீங்களே. பேசிக்கிட்டு இருக்கும் போதே தன்னுடைய தாயார கையில இருந்த பாட்டில் எடுத்து வீசி கொலை செய்ய பார்த்துட்டாங்க அப்படின்ட்டாப்ல. என்ன பாட்டில் அங்க வச்சிருந்தாங்கன்னு வேற தெரியல, எந்த பாட்டில வச்சு அடிக்க போனாப்லன்னு தெரியல. இந்த சம்பவத்தை ஒரு பொது வெளியில தந்தையே தன் மகனை பத்தி பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டா அன்புமணி ராமதாசுடைய இண்டிவிஜுவல் இமேஜ்னு ஒண்ணு இருக்கும்லங்க, தனிப்பட்ட இமேஜ் ஒண்ணு இருக்கும்ல, அது என்னவாகும்? கொதறி பிச்சு பிராண்டி வச்சுட்டாப்ல. கட்சிக்குள்ள ஏன் பேச்ச காக்கல, கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுற மாதிரி இந்த வேலையை செஞ்சுட்டாப்புல, அந்த வேலையை செஞ்சுட்டாப்புல, தாந்தோட்டித்தனமா நடக்கிறாப்புல. இதையெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா வச்சாலும் இதெல்லாம் ஒரு அரசியல் குற்றச்சாட்டா போயிடும். ஆனா தான் குடும்பத்துக்குள்ள தன்னுடைய தாயின் மீது இவ்வளவு பெரிய கொடூர தாக்குதலை செய்ய ஒருத்தன் துணிஞ்சிருக்கான்னு சொன்னா அவனை ஒரு கட்சியுடைய தலைவரா மட்டுமில்ல சராசரி மனிதனா இந்த சமூகம் ஏத்துக்குமா? அந்த அளவிற்கு அன்புமணி ராமதாசுடைய இமேஜ உடைச்சு சுக்குநூறாக்கி வச்சிருக்காரு. இதுல நமக்கு என்ன பெரிய வேதனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்சியை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எல்லா மக்கள்கிட்டையும் பாமகன்னு ஒரு கட்சி இருக்கு அப்படிங்கிறத மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அரும்பாடுபட்டு தன்னுடைய வியர்வை ரத்த வரைக்கும் சிந்து உழைச்ச ஒரு மனிதன் இருக்கார்ல, புரட்சியாளர் பழனி பாபா. அந்த மனுஷன் இந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கரை சேர்க்கறதுக்கு பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமா? ஆனா இன்னைக்கு நீங்க அப்பனும் மயனும் அடிச்சுக்கிட்டு உங்களுடைய பதவி வெறியில அந்த பதவி போதையில 10ஓட 11 இந்த கட்சியையும் கொண்டு போய் கரைச்சிட்டீங்களையா?